Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு புளி பேஸ்ட் தான் செய்ய போறோம். புளிக்கெல்லாம் பேஸ்ட் அப்படியே தண்ணில கரைச்சு சேர்த்த வேண்டியதானமா நினைப்பீங்க. சக்க கூட வேஸ்ட் ஆகாம 1 கிலோ புளிக்கு அப்படியே 1 கிலோ பேஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம புளி குழம்புக்கு, கார குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, ரசத்துக்கெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். 1 கிலோ புளி வாங்கியிருக்கேன். நாறு கொட்டையெல்லாம் இல்லாத சுத்தமான புளியா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குக்கர்ல சேர்த்துக்கோங்க. புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். குக்கரை மூடி 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல புளியெல்லாம் வெந்திருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணுறனால அப்படியே சூடாகவே அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எடுக்கும்போது கட்டியாக இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.